அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஈசனுடன் ஞானமொழி பேசும் முருகா, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முருகா, வள்ளியை மனம் புணர வந்த முருகா, வள்ளியை மனம் புணர வந்த முருகா, குன்றொருவர் வேல் வாங்கி நின்ற முருகா, குன்றொருவர் வேல் வாங்கி நின்ற முருகா, மாறுபடா சூரனை வதைத்த முருகா, மாறுபடா சூரரை வதைத்த முருகா, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முருகா, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முருகா, ஏரிமையில் ஏறி விளையாடும் முருகா, ஏறுமையில் ஏறி விளையாடும் முருகா, ஏழைகளை காத்தருள வந்த அருளும் முருகா, எருமையில் ஏறி விளையாடும் முருகா. தோணாச்சாரி வில்வித்தியில மிக மிக சிறந்தவர். தோணாச்சாரி பாரதத்தில் தோணாச்சாரி தான் வில்வித்தியில மிக மிக சிறந்தவர். அவரே வில்வித்தியில சிறந்தவர். அவர் அர்ஜுனனை பார்த்து, அடே அர்ஜுனா, நீ ஒரு சிறந்த வில்லாளி அப்படின்னார். அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியல. என்ன தோணரே நம்மளை சிறந்த வில்லாளின்னு சொல்கிறாரு, நம்முடைய குரு இவர், ஆகினால இவர் நம்மளை சிறந்த வில்லாளின்னு சொல்கிறாரு, இவர் தானே குரு, இவர் தானே வில்லாளி, இவர் தானே மிக சிறந்தவர் அப்படின்னு அர்ஜுனன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். அர்ஜுனன் அவருடைய காலில் விழுந்து வணங்குறான். ஏன்னா நம்மளை பெரிய வில்லாளின்னு சொல்கிறாரு அப்படின்னு பாராட்டுறாரு நம்மளை குரு அப்படின்னு. அது தோணாச்சாரி சொல்கிறார், அர்ஜுனா எந்தன் பாதம் அதை சொந்தமாக பணிந்ததாலே, அர்ஜுனா நீ எந்தன் பாதம் அதை சொந்தமாக பணிந்தனாலே என்றென்றும் வாழ்ந்திருப்பாய் அர்ஜுனனே அப்படின்னாராம். ஏன்னா எல்லாரும் என் காலை தொட்டு வணங்கலை, இந்த 104 பேரும் காலை தொட்டு வணங்காத போகிறான், ஆனால் நீ சிறந்த வில்லாளின்னு நான் சொன்னதுக்கு என் பாதத்தை தொட்டு வணங்கி சாஷ்டாங்கமாக பணிந்த, அதனால் நீ என்றென்றும் அன்போடு வாழ்ந்திருப்பாய், உனக்கு குறையே வராது அப்படின்னு வாழ்த்தினாராம். அதான் குரு பெரியவர்கள் வாழ்த்த வேண்டும். குருவனுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை, கடவுள்கள் சொல்வது தான் குரு சொல்லுவாங்க. அதனால் கடவுளும் குருவும் ஒன்று தான். கடவுள் நேரடியாக வர முடியாது, குரு மூலமாக தான் வர முடியும். அப்படி தோணாச்சாரி அர்ஜுனனை பாராட்டினார். அர்ஜுனன் ஒரு வித்தை என்றால் அதை ஊக்கம் அளித்து அதனுடைய ஊக்கமாக இருப்பாராம், அதை முடிச்ச தீரணுன்ற ஒரு உறுதியோடு இருப்பாராம். ஆனால் தான் அவர் அப்படி பாராட்டினார் என்று குரு பெரியவர்கள் சொல்கிறாங்க. அர்ஜுனனை விட மிக சிறந்த வில்லாளி யாருன்னு கேட்டால் கர்ணன். கர்ணன் அர்ஜுனனோட மிக சிறந்த வில்லாளி. எப்படின்னு கேட்டால் அர்ஜுனன் முன்னிருந்து தான் அந்த ஒரு வித்தையை செய்வான், ஆனால் கர்ணன் பின்னிருந்தே செய்வான். பின்பக்கம் குறி வச்சே அடிப்பான், அர்ஜுனன் முன்பக்கம் குறி வச்சு அடிப்பான். ஆனால் கர்ணன் பின்பக்கம் இருந்தே குறி வச்சு அடிப்பார். அப்போ அர்ஜுனனோட மிக சிறந்த வில்லாளி யாருன்னு கேட்டால் கர்ணன். தோணாச்சாரி எப்பொழுதுமே அர்ஜுனன் மேலே ரொம்ப அதிக அன்பு வச்சிருப்பார். ஏன்னா ஒரு குரு ஒரு சிறந்த அவர் சொல்கிறது அப்படியே கேட்டு அந்த பாடம் நடக்குது எடுத்துக்குதுன்னு சொன்னால் குரு அது மேலே ஒரு அன்பாக இருப்பாங்க. எல்லா பசங்க மேலேயும் அன்பாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தனி கவனம் செலுத்துவாங்க. அதனால் அர்ஜுனன்கிட்ட அவர் மிக மிக அன்பாக பழகினாராம் தோணாச்சாரி. ஒரு நாள் தோணர் 105 பேருக்கும் சமமாக வித்தையை கற்றுக் கொடுக்குறார். 105 பேருக்கும் சமமாக, அதான் குரு பாகுபாடு இல்லாதான் சொல்லி தருவாங்க. இவங்க வேண்டப்பட்டவங்க வேண்டாதவங்க அப்படிலாம் இருக்காது. யாராக இருந்தாலும் சரிசமமாக பார்க்கக்கூடியவர்கள் குருமார்கள். அப்படி அந்த குருவானவர் 105 பேருக்கும் சரிசமமாக பாடம் நடத்துகிறார்.
வில்வித்தை கற்று தந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சோதனையை நடத்தினார். ஏன்னு கேட்டால் வில்வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறோம், இவங்களை வெற்றி பெறாங்களான்னு ஒரு சோதனையை வச்சார். அந்த சோதனை என்னன்னு கேட்டால், ஒரு மரத்தினுடைய உச்சியில் ஒரு கிளி பொம்மையை கொண்டு போய் அதை கட்டினார். கட்டிட்டு இந்த 105 பேரையும் கூப்பிட்டு, அப்பா அங்கே கிளி இருக்கிறதா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஒருத்தர் சொன்னால், கிளி இல்லை ஐயா, அங்கே கிளை தெரியுது, இலை தெரியுது, ஆகாயம் தெரிகிறது அப்படின்னு. இன்னொருத்தனை கேட்டார். அவனும் இலை தான் தெரியுது, கிளை தெரியுது, ஆனால் கிளி தெரியவில்லைன்னா. என்னடா இது, இவங்களுக்கு இப்பயே கண் பார்வை கம்மியாகி போச்சோ, எல்லாருமே இலை தான் தெரியுது, ஆகாயம் தெரியுதுன்னு சொல்கிறான், அங்கே ஒரு கிளி பொம்மையே உங்களுக்கு தெரியலையே, நாம் இவ்வளோ நாள் நடத்திய பாடம் என்ன ஆகுது, பாடம் நடத்தி உங்களுக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லையே, வெள்ளைக்கு இறைத்த மாதிரி ஆகிப்போச்சு, நெல்லுக்கு இறைத்த மாதிரி இல்லையே அப்படின்னு அவர் மன வருத்தப்பட்டாராம். பிறகு அர்ஜுனனை கூப்பிட்டு, அர்ஜுனா உனக்கு இந்த கிளி தெரியுதா பார்ப்பா அப்படின்னு சொன்னாராம். அர்ஜுனன் அதை உற்று பார்த்து, ஐயா கிளி தெரியவில்லை, கிளியினுடைய கழுத்தில் இருக்கிற ஒரு சின்ன புள்ளி தெரியுதுன்னு நானும் ரொம்ப வியப்படைந்தாராம் தோணாச்சாரி. ஏன்னு கேட்டால், இவன் கிளியே தெரியலன்னு சொல்லிட்டானுவன், இவ்வளோ பெரிய கிளி தெரியல, ஆனால் அர்ஜுனனுக்கு கிளியை விட கிளியினுடைய கழுத்தில் இருக்கிற ஒரு சின்ன புள்ளி தெரியுதுன்னு சொன்னால், இவன் தான் நுண்ணறி உள்ளவன், இவன் தான் நுட்பமானவன், நம்ம கலைகளெல்லாம் சரியாக கற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். இது அர்ஜுனுடைய திறமையை மகாவிஷ்ணுவும் தெரிந்து கொண்டார். மகாவிஷ்ணு தெரிந்து கொண்டு, இந்த அர்ஜுனன் நம்ம அருகே இருந்தால் இந்த பாரத போரை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம், இவன் ஒரு ஆளே நமக்கு போதும், திறமையானவன், சொன்னது அப்படியே செய்யக்கூடியவன், நுண்ணறி உள்ளவன் அப்படின்னு சொல்லி அவரும் இவரை பாராட்டுறாராம். ஏன்னா தோணாச்சாரியே பாராட்டிட்டார், பெரிய வித்வான், ஆக இவரும் பாராட்டுறாராம். இப்படி மகாவிஷ்ணுவாலும் தோணாச்சாரியாலும் பாராட்டப்பட்டவன் அர்ஜுனன். அர்ஜுனன் ஒரு சிறந்த வில்லாளி என்று 2 பேருமே பாராட்டுறாங்க. அதில் கர்ணனும் சிறந்த வில்லாளி. ஆனால் கர்ணனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா கர்ணன் ராஜ பரம்பரை இல்லை, அவன் தேரோட்டியினுடைய பிள்ளை, ஆகினாலே அவன் வில்லாளி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார் யார், தோணாச்சாரி. ஆனால் இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது, எந்த குலமாக இருந்தாலும் அவங்களுக்கு சரிசமமாக சொல்லித்தரணும். அது அப்படி ஆதி காலத்தில் பாரத கதையில் அப்படி இருக்குது. அதனால் அவன் என்ன செய்தான்னா, நான் ஒரு ராஜ பரம்பரை சேர்ந்தவன் சொல்லி வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டான். யார், கர்ணன். வித்தையை கற்றுக்கிட்ட போது அவர் என்ன செய்தார்னு கேட்டால், நாம் சொன்ன அர்ஜுனா போல இவனும் நல்லா வித்தையை கற்றுக்கிட்டான். ஆனால் இவன் சிறந்த அர்ஜுனா போல வில்லாளிவன் அப்படின்னு சொல்லி அவருடைய தொடையில படுத்து தூங்கினாராம். யார், கர்ணனுடைய தொடையில். அப்படி தூங்கும்போது அங்கே ஒரு சூழ்ச்சியாளர் இவனுடைய அந்தரங்கத்தை நாம் பிரித்து விட வேண்டும், இவன் பொய் சொல்லி வித்தை கற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, கருவண்டா உருவெடுத்து அந்த தொலையை அந்த தொடையில் தொலை போடுறார். யார், கர்ணனுடைய தொடையில் ஒரு வண்டு தொலை போடுது. அப்படி போடும்போது கர்ணன் என்ன பண்ணுறான், அதை தாக்க முடிச்சுன்னு இருக்கிறான். இவ்வளோ பெரிய கஷ்டம் அது. ஒரு அந்த காலத்து மருத்துவர் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம் கட்டி, அந்த மாதிரி அது 4 பேர் பிடிச்சிட்டு இருப்பாங்க அவனை. ஆனால் இவன் பல்ல கடிச்சிட்டு அப்படியே தாங்கிட்டு இருக்கான், முடியல, அது தொலைச்சிக்கிட்டே போகுது, ரத்தம் பீரிட்டு அடிக்குது, ரத்தம் ஊற்று போடுற மாதிரி ஓடுது. ஓடின உடனே அவர் மேலே நனைஞ்சு போச்சு, தோணாச்சாரி மேலே நனைஞ்ச உடனே
அவர் என்ன பண்ணார், சில்லுன்னு உடனே எழுந்துரு, அப்பா நீ வந்து என்ன சிறந்த வில்லாளி தான், இதை தாங்கி கொண்டு இருக்கிறன்னா நீ வந்து பொய் சொல்லியிருக்கிற, நீ ஒரு சத்திரியன் அப்படின்னு சொன்னான். இதை இந்த கதையை 2 பக்கம் 2 விதமாக சொல்கிறாங்க. அப்படி சொன்னாராம். அப்படி சொல்லும்போது சரி நான் நினச்சிட்டு இருந்தான். அப்போ என்ன சொன்னாராம், பொய் சொல்லி வித்தையை கற்றுக்கொண்டதாலே இந்த வித்தையானது உனக்கு தேவைப்படும் போது ஞாபகம் மறதியாக வேண்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தார். சிலர் பீஷ்மாச்சாரின்றாங்க, சிலர் தோணாச்சாரின்றாங்க. இது எப்படியே தெரியாது, பாரத கதை இது. அதனால் அவன் மனம் வந்து போயிட்டான். சரி இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா குரு வந்து தூக்கத்தை எழுப்பக்கூடாது. ஒருத்தருடைய தூக்கத்தை எழுப்புறதே தப்பு தான். ஏன்னா அதை செய்யக்கூடாதுன்னு அவன் மனம் பொறுத்து குருவுக்காக தன்னுடைய வலியை தாங்கி கொண்டு இருந்தான். அதையும் பொருட்படுத்தாது அவர் சாபம் கொடுத்தார். இதுலேருந்து நாம் என்ன தெரியுன்னு கேட்டால், அர்ஜுனனைப் போலவும் கர்ணனைப் போலவும் உறுதியோடு இருக்க வேண்டும். அவங்களாம் உறுதியோடு இருந்தார்கள். அந்த சலனமே இருக்காது, அவங்களுக்கு சலனமே இருக்காது. இது நடக்குமா நடக்காதுன்றதுலாம் அவங்ககிட்ட இருக்காது. அப்படி உறுதியாக இருந்தால் நாம் யோகி ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள போல உறுதியாக இருந்தால் யோகி ஆகலாம். செல்வம் வேண்டும் என்றால் செல்வம் வந்து சேரும். ஒருத்தர் செல்வம் இருந்தால் தான் என்ன செய்யுது, அப்புறம் காசு இல்லை என்ன பண்ண முடியும், பணம் இருந்தால் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பலாம். பணம் வந்து பாதியிலே கைவிட்டு விடும். ஆனால் யோகியானால் நீண்ட நாள் உனக்கு எந்தவித துயரமும் வராது. பணத்தை செல்வத்தை விட செல்வம் சென்று கொண்டே இருக்கும். அதனால தான் அதுக்கு செல்வம் பேர் வச்சாங்க. செல்வோம் 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 அப்படின்னு அது சென்று கொண்டே இருக்கும். அது இங்கே இருக்கும், நாளைக்கு அங்கே இருக்கும், அப்படி அது போயிட்டே இருக்கும். ஆனால் யோகியாவது ஞானியாவது அது என்றும் அழியாது. என்றென்று எப்பிறவிலும் 7 பிறவிலும் உன்னோடு உற்று வரும், உறுதுணையாக இருக்கும். ஆகையினால செல்வத்தை விட சிறந்தது யோகியே ஞானியே என்று சித்தர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் யோகியாக வேண்டும் என்று முடிவெடுத்தால் உறுதியாக இருக்க வேண்டும். சற்குருவையே உள்முகமாக பார்க்க வேண்டும். சற்குருவை உள்முகமாக பார்க்க வேண்டும். உள்முகம்னா தவநிலையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் உள்முகம். அப்படி சற்குருவை உள்முகமாக பார்த்து, என் உள்ளே இருப்பது ஒரு ஆன்மா, என் முக்கண்ணிலே இருப்பது ஒரு ஆன்மா, ஒரு ஆன்மா தான் இந்த உடலுள்ளே இருக்கிறது. இந்த உடலுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த ஆன்மாவை வாளால் வெட்டினாலும் வெட்ட முடியாது, நெருப்பில் போட்டாலும் எரியாது, காற்றாலையும் மழையாலையும் எதையுமே செய்ய முடியாது. ஒரு மலையை தொலைத்து கொண்டு வெளியே சென்று விடும். அப்பேற்பட்ட வல்லமையுடைய ஒரு ஆன்மாதான் என்னுடைய முக்கண்ணிலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சதா அந்த ஆன்மாவை குருமுகமாக உள்முகமாக 2 கண்களுக்கு மத்தியிலே புருவங்களுக்கு மத்தியிலே உள்முகமாக பார்க்க வேண்டும். அங்கே பார்க்கின்ற போது சிவ 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 ஆன்மா 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 அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருங்க. நான் ஆன்மாவை பார்க்குறேன், நான் ஆன்மாவை பார்க்குறேன்னா நேரடியாக போயிட்டீங்க. இதை பாரத கதையில் என்ன சொல்கிறாங்க, இதுதான் சரியான தவம், தவத்திலே சிறந்தது தவம் இதுதான். இதுக்கு நேர காலமே கிடையாது. எந்நேரம் வேணாலும் நம்ம எந்த வேலையை செய்து கொண்டே நான் ஆன்மாவோடு இருக்கிறேன், ஆன்மா நான் ஒன்று, ஆன்மா நான் பார்க்குறேன், என் முக்கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படி உள்முகமாக உங்கள் பார்வையை செலுத்தினால், உங்கள் சிந்தனையை செலுத்தினால் நீங்கள் மிக மிக விரைவில் பெரிய யோகி ஆகிவிடுவீர்கள், பெரிய ஞானி ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க சித்த பெருமக்கள். நீங்கள் யோகியாக வேண்டும் என்றால் பிறர் செயல்களை நீங்கள் பார்க்காமல் இருக்க வேண்டும். பிறர் செய்யக்கூடிய செயல்களை பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், இவன் எப்படி முன்னேறான், அவன் எப்படி முன்னேறான், அவன் என்ன பேசுகிறான், இவன் என்ன பேசுகிறான் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அதுவே ஒரு தடையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறார்.
யார் எதை செய்தாலும் யார் எதை நல்லது மட்டும் தான் கேட்கணுமே தவிர தீயவைகளை சிந்தனை செய்யாதிருத்தல் வேண்டும். இதுதான் இதுக்கு பெரிய ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. தீய செயல்களை சிந்தனை செய்யாதிருத்தல் வேண்டும். அப்படி இருந்தீர்களானால், உள்முகமாக உங்களுடைய ஆன்மாவை பார்த்தீர்களானால், இந்த நாக்கம் அடித்து உள்நாக்கு மீது வைத்தீர்களானால், நாக்கம் அடித்து உள்நாக்கு மேல் வைத்தீர்களானால், ஆன்மாவை பார்க்கின்றேன் என்று உணர்ந்தீர்களானால், உணர்வு வைத்தீர்களானால், நீங்கள் நிச்சயமாக பெரிய ஞானி ஆகிவிடலாம், யோகி ஆகிவிடலாம். சித்தருக்கு மேற்பட்டது ஞானி யோகிகள். சித்தர் முதல் நிலை அப்படின்னு சொல்றார். எந்த தாயும் ஒரு மகனை கோழையாக இருக்கக்கூடாது என்று தான் நினைப்பாங்க. தாய் ஒரு மகனை அவன் கோழையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவன் வீரனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஈன்ற பொழுதும் உலகத்தும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அந்த பிறகின்ற போது இருந்த கஷ்டங்களை விட அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கி கொண்ட தாய் தன்னுடைய மகன் ஒரு மேடையிலே 4 பேர் கூப்பிட்டு அவங்கள பாராட்டி இவன் நல்ல பிள்ளை அப்படின்னு ஒரு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அம்மா ஒரு மூலையில் நின்று பார்ப்பாங்களாம். அங்கே ஆனந்த கண்ணீருக்கு தாரையாக சொரியுமா அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர். ஆஹா, நம்ம பிள்ளை நல்லவன் பேர் எடுத்துட்டான், வல்லவன் பேர் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ யாருமே தான் பிள்ளை கோழையாக இருக்குன்னு நினைக்கவும் மாட்டாங்க. அந்த பிரசவ நேரத்தில் இருந்த வலியை விட மகா ஆனந்தப்படுவாங்களாம் அவங்க. அந்த வலியில் ஒரு பெரிய வலி கிடையாது. அதுபோல் எந்த தாயும் எந்த பிள்ளையை நல்ல பிள்ளையாக தான் இருக்க வேண்டும், அவன் வல்லவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒரு சித்தரை போய் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டுமா நரகத்துக்கு போக வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு கேட்டால், நான் நரகத்துக்கு போகிறேன் அப்படின்னார். என்னங்க எல்லாமே சொர்க்கத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் நரகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு சொர்க்கம் வேண்டாம். சொர்க்கம் என்பது ஒரு இடையில வந்த பதவி. அந்த பதவி நம்ம புண்ணியத்துக்கு ஏற்ப, புண்ணியம் எவ்வளோ செய்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல அங்கே இருக்கலாம். அந்த புண்ணியம் தீர்ந்து விட்டால் நம்மை திருப்பி நரகத்துக்கு அனுப்பிச்சி விடுவார்கள். இந்த செல்லு ரீசார்ஜ் பண்ணாக்கா அந்த 28 நாள் ஓடுது. அந்த மாதிரி நாம் செய்த புண்ணியம் ரீசார்ஜ் ஆகி போச்சுன்னு சொன்னால் திரும்ப இங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. திரும்ப இங்கே தான் ரீசார்ஜ் செய்யணும், புண்ணியத்தை தேடணும். அதுக்காக அங்கே போய் அதை செலவழிக்கிறத விட இங்கிருந்தே நம்ம ரீசார்ஜ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சித்தர் சொல்கிறாரு. எனக்கு சொர்க்கமும் நரகமும் ஒன்றுதான், சொர்க்கத்தையும் நரகத்தையும் சமநிலையில் பார்க்கக்கூடியவன் அப்படின்னார். எப்படி? சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் சமநிலையில் பார்ப்பேன், துன்பத்தையும் இன்பத்தையும் சமநிலையில் பார்ப்பேன். துன்பம் வந்துவிட்டால் துவள மாட்டேன், இன்பம் வந்துவிட்டால் மகிழ மாட்டேன் அப்படின்னார். இப்படியாருங்க, துன்பம் வந்துடுதேன்னு தோன்றிட மாட்டாராம், இன்பம் வந்துடுதேன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைய மாட்டாராம். ரெண்டையுமே சரிசமமாக பார்ப்பாராம். அன்னைக்கு துன்பம் வந்தபோது எப்படி முகம் சுழிச்சிருந்தாரோ, எந்த முகம் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கணும். இன்பம் வந்தபோது அப்படி தான் இருப்பாங்க, அப்படியே தான் இருப்பாங்களா. அதான் ஞானிகள். இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையில் பார்க்கக்கூடியவர். சொர்க்கமும் நரகமும் ஒன்றுதான். சொர்க்கமே ஆனாலும் நம்ம ஊர் போல வராது அப்படின்னார். சொர்க்கத்துக்கு போனால் கூட நம்ம ஊர் வசதி வராது பாருனார். அதுபோல் அவர் ஏன் எல்லாரும் கேட்குறாங்க, என்னங்க எல்லாம் சொர்க்கம் போகணும் ஏகப்பட்ட கோயிலுக்கு போகிறாங்க, வழிபாடு செய்கிறாங்க, கும்பாபிஷேகம் பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டால் சொர்க்கத்துக்கு போகணுன்றாங்க. சொர்க்கத்துக்கு போய் இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, ரீசார்ஜ் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நரகம்தான் தேவைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு மக்கள் கேட்கும்பொழுது, இப்படி அவர் நரகம்தான் வேண்டும், நரகத்தை வெல்லக்கூடிய வல்லமை நம்மகிட்டே இருக்கு. நாம் சதா குறுமுகமாக இருந்தால் நரகமும் சொர்க்கமும் ஒன்றே. நாம் நரகத்தில் வேதனைப்பட வேண்டியதில்லை, எங்கிருந்தாலும் சொர்க்கமே என்று அவர் சொல்லுகின்றத இந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கல. பொதுமக்கள்லாம் என்ன சொல்லுது, அவர் பைத்தியக்காரன் சொல்லுது. அந்த சித்தர் ஒரு பைத்தியக்காரன்டா,
எல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போகிறாங்க, இவன் நரகத்துக்கு போகணுன்றான் அப்படின்னு. சித்தரை பூரா எல்லாரும் பாக்கியக்காரன் தான் சொல்லுவாங்க. நிறைய சித்தரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ராமனாரை கல்யாணம் அடித்தாங்க. ராமனர் இன்னைக்கு பெரிய மகா ஞானி. கிருஷ்ண பரமஹம்சரை பித்தன்னு சொன்னாங்க, பித்தாங்கொலின்னு சொன்னாங்க. உந்தூர்பேட்டையில் ஒரு சித்தரை கல் எடுத்து அடித்தாங்க, பித்து பிடிச்சோன்னு சொன்னாங்க. இன்றைக்கி போய் பார்த்தா வருஷ கணக்கில் நின்று சாமி கும்பிட்றாங்க. தலையை போய் அந்த சமாயில் அடிச்சுக்கிறாங்க. அன்னைக்கு கல் எடுத்து அடித்தவங்க எத்தனையோ பேர், பித்தன் என்று சொன்னவங்க எத்தனையோ பேர். ஏன்னா இறைவனே பித்து பிடித்தவன், இறைவனே ஈசனே பித்து பிடித்தவன். அவனை வணங்கக்கூடியவர்களை பார்த்தால் பித்தாங்கொலி மாதிரி தான் தெரியும். பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் தான் பட்டம் கொடுப்பாங்க. அதை அந்த சித்தர் ஏற்றுக்கொண்டார். சரிதான், நீங்கள் என்னை பைத்தியக்காரன் என்று சொல்லும் பொழுது நான் இறைவனோடு ஒன்று சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் மன மகிழ்ச்சியோடு இருந்தாராம். பைத்தியக்காரன் யாரும் சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார். பைத்தியக்காரன் இப்போ எல்லா ஜனங்களும் நம்மளை சொல்ல ஆரம்பித்துன்னா சொல்கிறார்கள் என்றால் நாம் இறைவனோடு ஒன்று சேர்ந்து விட்டோம், இறைவனோடு ஒன்று கலக்கப் போகிறோம், இறைவன் நம் மீது அன்பாக இருக்கிறார், ஈசன் நம் மீது கண் பார்வை வைத்து விட்டார், நம்மை உற்று நோக்குகிறார் என்பதுதான் அர்த்தம். யார் வந்து பித்தன் என்று சொன்னாலும் நீங்கள் மனக்கவலை அடையாதீர்கள், சந்தோஷப்படுங்கள் என்றாராம் அந்த சித்தன். அதை பார்த்து எல்லோரும் அங்கடக்கெல்லாம் பைத்தியக்காரன் அப்படின்றாங்க. இந்த மக்கள் ஈசனுடைய பக்தர்களை, ஈசனுடைய அடியார்களை பைத்தியக்காரன் என்று சொல்லும்போது ஈசன் நேரடியாக வந்து நெருக்கமாக இருப்பாராம் மனித உருவில். அவர்களுக்கு தகுந்த என்ன செய்ய வேண்டும், ஏன்னா கேட்ட உடனே கொடுக்குற யாருன்னு கேட்டால் ஈசன் தான். கேட்ட உடனே அப்பேற்பட்டவர் நம்ம மேலே ஒரு சிந்தனை வைத்துக்கிட்டே இருப்பாராம், உடனடியே வந்து காட்சி கொடுப்பாராம். அதனால் அந்த சித்தர் என்ன சொல்கிறாரு, ஐயா நீங்கள் பிறர் உங்களை வஞ்சிக்கிறார்கள், பிறர் உங்களை துஷ்டமாக பேசுகிறார்கள் என்று கவலைப்படாதீர்கள். ஒரு கடத்தலின் வழியே பெரிய யானையானது சென்று கொண்டிருக்கும். அந்த கடத்தலின் வழியே அந்த யானை மணி ஓசையோடு செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கிற தெருநாய்கள் லொல் 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 லொல்னு குலைக்கும். அது லொல் லொல் லொல்னு குலைச்சாலும் யானை பயப்படாது. ஏன்னு கேட்டால் அது வந்து யானையினுடைய முன்னேற்றம் அதுக்கு பிடிக்கல, அதனால் அது குலைக்குது. ஆனால் யானை மட்டும் அதை பற்றி கவலைப்படாது, அது கம்பீரமாக போகும், நீ எங்கன்னா குலைச்சுங்கடா அப்படின்னு. அதுபோல் நீங்கள் உங்களை யார் பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் நீங்கள் மனம் தளர வேண்டாம். கோவில் யானை மாதிரி நீங்கள் கம்பீரமாக செல்லுங்கள், அது குலைக்குமே தவிர உங்களிடம் நெருங்காது. ஏன்னா யானை இருக்குது, நான் என்ன பண்ணும், கிட்ட போச்சுன்னா ஒரே மாரி மிச்சிடுவோம், அதனால் கிட்ட போகாது, எட்டிருந்தே குலைக்கணும். லொல் 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 லொல்னு விட்டாது, அம்மாவோட சக்கையாக குலைக்கும், எங்கே இருக்கிற நாயும் ஒன்றா சேர்ந்துடும். அப்போ யானையினுடைய அருமை தெரியாமல் நாய் குலைக்கிறது, ஆனால் யானை வந்து நாயினுடைய பெருமையை தெரிந்து கொண்டு அது கம்பீரமாக செல்கிறது. அதுபோல் நீங்கள் மன உறுதியோடு இருங்கள், நீங்கள் எதை பற்றியும் சவலப்படாதீர்கள், கலக்கம் அடையாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த சித்தரே தான் சொல்கிறார். அவரை ஏகப்பட்ட பேர் பித்தன்னு சொல்கிறான், பைத்தியக்காரன்றான். அவரே தான் இதை சொல்லிட்டு வர்றார். என்னையும் இப்படி தான் பேசினார்கள், நானும் இன்னைக்கு அதெல்லாம் கரைந்து விட்டது, இப்போ நான் மன நிம்மதி நிறைவோடு இருக்கிறேன் அப்படின்னாராம். அதுபோல் நாம் யார் எதை சொன்னாலும் நம்முடைய முன்னேற்றத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். யார் எதை சொன்னாலும் நம்முடைய முன்னேற்றத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்று, ஆன்மீகத்திலும் வெற்றி பெற வேண்டும், இல்லறத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் சித்தர்களுடைய ஒரு இது. சதா உங்கள் பணிகளை செய்து கொண்டே தவம் பண்ணுங்கள்னு தான் சொல்கிறாங்க. யாரும் காட்டுக்கு வந்து தவம் பண்ணுங்கன்னு சொல்லலை, வீட்டு விட்டு ஓடி வந்துடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் பிறக்கும்போது மலையில் பிறந்தீங்க, மலையில் உட்காந்துங்கன்னு சொல்லலை. மலைக்கு போகலாம், உட்காந்துருக்கலாம், திரும்ப வந்துடலாம்.
காட்டுக்கு போகலாம், சற்று ஒரு நாள் 2 நாள் தங்கியிருக்கலாம், திரும்ப வந்து விடலாம். இது என்னன்னு கேட்டால் அதிகமாக சாட்சி ஏற்றுவதற்கு இடம் அது காடு. அதனால் எல்லா வல்ல ஆண்டவன் அருளால் எல்லா வல்ல ஆண்டவன் கைவிட மாட்டான் என்று உறுதியோடு இருப்போம் என்று சொல்லி இதோடு நிறைவு செய்கிறேன். இதில் ஏதேனும் தவறு இருக்குமேயானால் அதை அப்படியே விட்டு விடுங்கள், நல்லது மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. நீண்டாயில் நிறைச்செல்வம் உடல் நலம் உயர் புகழ் உயர் பதவி பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன்.